வெல்கம் டு தருண் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்பப்போ யாராச்சும் பெல் அடிப்பாங்க, அதையும் போய் நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணி. அப்புறம் மறக்காமல் பெல் பட்டி அமைக்கிட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும், சின்ன நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, வேறு வேலை இல்லை, டைம் பாஸ். அதனால தான் இந்த வீடியோ போகிறேன். என்ன பண்ணுறது, கண்டென்ட் கிடைக்கல. எதை பற்றி பார்க்கலாம்? ஸ்கூல், காலேஜ் அப்படின்னா, ஸ்கூல்னா என்ன? 1ஆவதுலேருந்து 12 அதான ஸ்கூல். அது இல்லை. கோயட் அதுவும் இல்லை. அப்போ ஸ்கூல்னா ஃபீஸ், அதுவும் இல்லை. அப்போ ஸ்கூலில் என்ன தான் கற்றுக்குவாங்க? நாலேஜ்னா அது சொல்லிக் கொடுப்பாங்களா? டவுட்டு தான். ரெஸ்பெக்ட் அது சுத்தமாக கணக்கே இல்லை. இந்த காலத்து பசங்களுக்கு கணக்கு இல்லை. அப்போ மரியாதை அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. அது கேட்டேன். அப்போ ஸ்கூலில் என்ன தான் சொல்லி தருவாங்க? புக்கில் தான் சொல்லி தருவாங்க. அது மாதிரி தெரியாது. ஆமாம் இல்லை, புக்கில் என்ன இருக்கும்? புக்கில் என்ன லைஃப்பை பற்றி அதை பற்றி லெசன் இருக்கும். இவங்க வீட்டில் இந்த கதை இருக்கும், அவங்க வீட்டில் அந்த கதை இருக்கும். அதே தான் நாங்கள் லெசனாக கொடுப்போம். இதுதான் உங்கள் லைஃப், ஓகேவா? அதை தான் போகணும். சரி, அப்போ கோயன்னா பசங்களையும் பொண்ணையும் பேர் சொல்லுவாங்க, அதானே? அப்படி இல்லை. கோயன்னா பசங்க ஒரு பக்கம், பொண்ணுங்க ஒரு பக்கம் கிளாஸ் நடக்கும். அதுதான் கோயட் கிளாஸ். இதுதான் நடக்கும் ஸ்கூலில். சரி, ஒரு ஸ்கூலில் மட்டும் நடக்காது, மற்ற ஸ்கூல்லையும் நடக்கணும் அப்படின்னு நினச்சா அது ரைட்டு தான். எல்லா ஸ்கூல்லையும் அப்படி தாங்க. அப்போ ஏன்டா கோயட்னு வச்சுங்க? இதெல்லாம் கேட்டால் ஏன்டா கேட்குறேன்னு. ஆமாம், நம்ம ஏன் கேட்கணும்? நம்ம என்ன பேசும் டைம் பொறுத்து வேண்டாம் பேசலாம், தப்பு. வீக்ஸ் பொறுத்துக்கும் பேசலாம். வாட்சிங் டைம் ஹவர்ஸ் அதிகமாக வச்சுன்னு பேசுவோம். சரி, ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுவோம், நம்ம டெஸ்ட் எழுதுவோம், அதுக்கு தகுந்த போல் எக்ஸாம். அதில் ஃபெயில் ஆகிட்டா ஏன் நம்மளை உதவிக்கிறாங்க? அதாவது ஃபீஸ் கட்டுறோம்ல, எதுக்கு நம்மளை உதவிக்கிறாங்க? அவங்க ஏன் நம்மளை அடிக்கிறாங்க? அவங்களுக்கு ஏன் காண்டு? நம்ம ஃபீஸ் கட்டுறோமா இல்லை? நம்ம முட்டை வாங்கினாலும் சரி, 50 மார்க் எடுத்தாலும் சரி, ஏன் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க? நம்ம தானே ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு நிறையா பசங்களுக்கு தோணும். உண்மையாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கம் என்னன்னா, நீங்கள் படிக்கணும், புரியுதா? அப்படின்னு நம்ம நினைப்போம். அது இல்லை. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு ஸ்டாஃப் எடுக்கணும், புரியுதா? அதை அவங்களால கொடுக்க முடியலன்னு உங்களை காண்டாகி அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உண்மை நினச்சாலும் உங்கள் இஷ்டம், போய் நினச்சாலும் உங்கள் இஷ்டம். ஆனால் எனக்கு தெரிஞ்சது உண்மை தான், புரியுதா? புரிஞ்சாங்க, அறிவாள் தான் இது புரிஞ்சுது. அப்போது கோய் என்னன்னு எங்கே போனால் திரும்பி அதே டாபிக் தான். கோய் என்ன எல்லோரும் ஒன்றா படிக்கிறாங்க, பொண்ணுங்கிட்ட பசங்க பேசுகிறேன். ஆனால் இந்த காலத்தில் என்ன, ஸ்கூலில் என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குது? பொண்ணுங்கிட்ட பசங்கிட்ட பேசிக்கொள்ள முடியலன்னு நம்ம யோசிச்சா நம்மளுக்கு தான் டிப்ரெஷன் எல்லாமே ஏறும். சரி, ஒரு 12 வருஷம் இல்லை கழிஞ்சிடும், 12 வருஷமோ இத்தனை வருஷமோ இல்லை போயிடும், 12th முடிகிற வரைக்கும். சரி, காலேஜ் வந்தாச்சு ஆரம்பிக்கலாம் பார்த்தா ஸ்கூல்லே ஒருத்தவங்க பிடிச்சின்னு வருவான் ஃப்ரெண்டு. உங்களுக்கு மட்டும் எப்பட்றா அமைஞ்சுன்னு கேட்டால் நாங்களாம் பேசுவோம் அப்படின்னு. எங்களாம் பேச முடியல, அது உங்கள் இதுடா, உங்களுக்கு பேச தெரியலடா அப்படின்வாங்க. என்னடா ஒன்றுமே இல்லைங்களே அப்படின்னு. சரி, காலேஜில் படிக்கலாம் பார்த்தா இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா சொல்லுவாங்க. கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாது. தீமையும் கேட்டால் தீமையும் கொடுப்பாங்க, தீமையும் கேட்டால் தீமையும் கொடுப்பாங்க. சுத்தமாக இல்லைங்க. ஆனால் புரியுதா? புரியும், அவ்வளோதான். புரியுது. ஆமாம். இப்போ நான் பேசினா யாருக்கிட்ட புரிஞ்சால் தயவு செஞ்சு என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
அதெல்லாம் பண்ணுறேன். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபீஸாக பிடிங்கி வச்சுருக்கீங்க, ஃபைனாக வாங்கி வச்சுருக்கீங்க, இதை தவிர வேறு எதுவுமே சொல்லி தெரியலடா. ஆக மட்டும் ஒரு நாளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கே புரியல.